முதல்ல இறுதி ராப்போஜன விருந்து அந்த வேத பகுதியை வாசித்தோம்னா, இந்த அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்தனேன், யார் வாசிக்கிறீங்களா? லூக்கா 22:14-23 வரைக்கும். லூக்கா 22 அதிகாரம் 14-23 வரைக்கும். ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாசிக்கிறீங்களா? யார் வாசிக்கிறீங்க? 22:14-23 த லாஸ்ட் சப்பர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 23 முடிய. லூக்கா 22 வசனங்கள் 14 முதல் 22 முடிய. வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தி இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி ராப்போஜன விருந்து, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இந்த இறுதி வியாழன் அன்று 6-7 மணிக்கு அவர் சாப்பிட்ட சாப்பாடு தான். இரவு 10:30 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே சாப்பிடலை, சரியா? அப்போ அடுத்த நாள் பூரா இரவு தூங்கலை. 3 ட்ரையல்ஸ், காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். 6 மணிக்கு சிலுவையை தூக்கிட்டு அங்கே மலை மேலே ஏறி போனோம். எருசலேம் வீதிகளில் போய் 9 மணிக்கு மேலே போய் சேர்ந்தாங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய இறுதி ராப்போஜன விருந்து மகிழ்ச்சியானதாகவும் இருந்தது, என் பிதாவின் ராஜ்யத்துக்கு போகிறேன்னு. அதே சமயத்தில் துக்கம் நிறைந்ததாகவும் இருந்தது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறார். நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை வருத்தமாக பேசுகிறப்போ, ரொம்ப பழகினவங்க நம்மளை மன வருத்தப்படுறப்போ எவ்வளோ வருத்தப்படுவோம். அதை விட வருத்தம், என்னோட அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு இயேசுவானவர் சொன்னதால். இதில் நம்ம என்ன படிக்கணும்னா, இன்னைக்கு காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ. மனுஷகுமாரன் தான் நியமிக்கப்பட்டபடியே போகிறார். அவர் போகிறது நியமிக்கப்பட்டது, ஆனால் அவர் காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ. நமக்கும் இதிலிருந்து ஒரு பாடம், எதனையும் ஆண்டவர் நிமித்தமாக இதை சரியாக ஏற்றுக்கொள்ளணும். மற்றவங்க என்ன செஞ்சாலும் கவலை இல்லை. ஹவு டு ஐ ரெஸ்பாண்ட் டு தம்? மற்றவங்க என்னை பற்றி எழுதலாம், என்னை பற்றி பேசலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஹவு டு ஐ ரெஸ்பாண்ட்? நான் எப்படி அதுக்கு பதில் தர்றேன், அதுதான் முக்கியம். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை. இறுதி ராப்போஜன விருந்து அது அது துக்கம் நிறைந்ததாக மகிழ்ச்சியாக இருந்தது, சீஷர்களுக்கும் வருத்தமாக இருந்தது. நம்ம மனது எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய இந்த இயேசுவனுடைய இந்த சூழ்நிலையை பற்றி இரவில் கண்ணு மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இறுதி ராப்போஜன விருந்து, ஆண்டவரே உமக்கு துக்கம் நிறைந்ததாயும் பாடுகள் வேதனை உள்ளதாக இருந்தது, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அதில் நாங்கள் வாசிக்கும்போது தாழ்மையின் ரூபம் எடுத்து தானே ஒருவரும் சொல்லலை, தன்னார்வம் தாமாக முன் வந்து, நீரே முன் வந்து எல்லாருடைய கால்களையும் கழுவி அந்த இறுதி ராப்போஜன விருந்தில் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், ஆண்டவரும் எஜமானுமாகிய நானே இதை செஞ்சேன்னா நீங்கள்லாம் செய்யும்படிக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன்,
அந்த தாழ்மையின் மாதிரி எனக்கு எங்களுக்கு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மனப்பான்மை ரொம்ப கஷ்டம். நாங்கள் சொல்கிறது ரொம்ப சுலபம், ஏற்றுக்கொள்வது செய்வது ரொம்ப கஷ்டம். அதை நாங்கள் பயிற்சி செய்யணும். எங்களுடைய மனதை அறிந்திருக்கிறீர், இதை நாங்கள் அங்கீகரித்துக் கொள்ளணும். கிறிஸ்துவின் உடைய தாழ்மை சிந்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டாவது வேத பகுதியை வாசிக்கிறப்போ முன்னாடி ஒரு அடியை பாடலாம். மும்முறை தரை மீதே தாங்குன வேதனையால். மும்முறை தரை மீதே தாங்குன வேதனையால், மும்முறை தரை மீதே தாங்குன வேதனையால், முன்னவர் தாமே வீழ்ந்து ஜெபித்தார். 39 வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 39 முடிய. மத்தேயு 26 36லிருந்து 39 முடிய. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனேயில இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம். ராபோஜன விருந்து முடிந்ததுக்கப்புறம் அவங்க மேல் வீட்டறையிலிருந்து இறங்கி கீழே நடந்து வர்றாங்க. கெதிரோன் பள்ளத்தாக்கு வழியாக நடந்து வந்து அந்த திராட்சை தோட்டம் இருக்கும் அந்த இடத்துல, அந்த வழியை அப்படியே நடந்து வந்து அப்போதான் சொல்கிறாரு, 15வது அதிகாரம் யோவான் 15 பற்றி பேசுகிறாரு. இந்த திராட்சை செடியெல்லாம் பார்த்து, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் நிலத்திலிருந்த மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்னு பேசிட்டு வந்து அவங்க மேற்கிருந்து அப்படியே மேற்கிருந்து தெற்கே இறங்கி அப்படியே யூ டர்ன் போட்டு வடக்க போய் கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி வந்து அப்படி மெட்ராஸ் பக்கம் வர மாதிரி யூ டர்ன் போட்டு வந்து அங்கே கெத்செமனே ஆயில் ப்ரெஸ், எண்ணெய் செக்கு ஆலை, எண்ணெய் செக்கு அப்படின்ற இடம், பிழியிற இடம், ஒளிவு மரம் இருக்கிற இடம், அங்கே வந்து ராத்திரி ஜெபம் பண்ணார். 3 பேரை கொடுத்து ஜெபம் பண்ணார். 3 பேர் கூப்பிட்டு வந்து அவங்க 3 பேர் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, நான் வந்து உங்களை இது பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், நாங்கள் எல்லாருமே உங்க கூட சாக ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பேதுரு சொன்னார், எல்லாரும் கூட வந்தாங்க, 3 பேர் மாத்திரம் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவங்க தூங்குனாங்க, நித்திரை மயக்கம். இவர் போய் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அனுபவிச்சிருக்கீங்களா? கண்ணில் இருந்தெல்லாம் வேர்வை வரும். 83வது வருஷம் மெட்ராஸில் இருந்தப்போ பட்டாபிராமிலிருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும், ட்ரெயின் வந்துருச்சு, பழைய டிக்கெட் இருந்துச்சு, அதில் ஏறிட்டேன். காலையில் வாங்கின டிக்கெட் அதில் ஏறிட்டேன். உட்காந்து ஆவடியில் வந்தேன், டிடி ஏறிட்டார். எனக்கு இருந்து பாருங்க, அப்போ இருந்த பயம். கண்ணாடி போட்டிருந்தேன், வேர்வை வந்து கண்ணிலிருந்து வேர்வை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். பயம், அந்த பயத்துக்கே வேர் வந்து கண்ணெல்லாம் புகை அடிச்சிருச்சு, கண்ணாடியெல்லாம் ஒன்றும் தெரியலை. அப்புறம் இறங்கிட்டார். அடுத்த நாள் அந்த டிடிஆர் ட்ரெயினில் ஸ்டேஷனில் நின்றுருந்தார். நான் ஏறுற ஸ்டேஷனில் நேற்றுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், பயமாக இருந்துச்சு. பரவாயில்ல சார், நீங்களாவது சொல்கிறீங்க, உங்களெல்லாம் பார்த்தா நான் விட்டுருப்பேன், நான் உங்களை பார்த்தா டிக்கெட் வாங்காத ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னா, மரணத்துக்கு ஏதுவான துக்கம். நமக்கு வேர்வை வரும். நான் இயேசுவானவருக்கு எப்போ வேர்வை வந்ததுன்னா, ஜெபம் பண்ணுறப்ப வேர்வை வந்துச்சு. ஃபேன் எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்தா வேர்வை வரும். வேர்வை எப்படி வந்தது? நம்ம
நுண்துளைகள் இருக்கு. அது வழியாக உடல்ல இருந்து கடினமாக வேலை செய்கிறப்போ, மேலே ஏறுறப்போ, வெயிட் தூக்கிட்டு ஓடுறப்போ, இல்லாட்டி உடற்பயிற்சி செய்கிறப்போ, எக்ஸர்ட் பண்ணுறப்போ வேர்வை வருது. ஜெபம் பண்ணுறப்போ வேர்வை வருது, ரத்தம் வருது. அந்த வேர்வை துளி ரத்தம் ஊற்றுது. அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளிகளாய் வெளியே வந்தது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் பாவம். முன்னால் இருந்தவன் பாவம், இருக்கிறவன் பாவம், பிறக்க போகிறவன் பாவம். அதனால ஜெபம் பண்ணார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி நீங்கள் செய்யும். துக்கத்தின் பாத்திரம் என்னுடைய சித்தமுள்ள உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். எதுக்கு ஜெபம் பண்ணார்? யாருக்காக ஜெபம் பண்ணார்? நம்ம எல்லாருக்காக, மனு மக்களுக்காக. அந்த ஜெப சத்தம், அந்த சத்தம் நமக்கு கேட்குதா? இங்கே லைட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க. இந்த படத்தில் பார்த்தோம்னா அங்கே லைட்டெலாம் ஒன்றும் இல்லை, இருட்டு. அவர் பிடிக்க வர்றப்ப வெளிச்சத்தை, இயேசுநாதரை பிடிக்க வர்றப்ப வெளிச்சத்தை வச்சு தான், பந்தத்தை வச்சு கொண்டு வந்து தான் பிடிச்சாங்க. யாருமே தெரியாது அந்த இருட்டில். அமாவாசை இருட்டில் என்ன தெரியுது? இங்கெல்லாம் லைட் இருக்கிறதுனால தெரியுது. இந்த பகுதிக்கெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்கும். ஏன் அதனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணார், அப்பா பாத்திரமே, அப்பா இந்த பாத்திரம் விட்டுட்டீங்களா? ஆண்டவர் சித்தம். He said yes to God, yes to the cross. சிலுவைக்கு ஆம், நான் சாக போகிறேன் அதுக்கு ஆம்னு சொன்னார். பக்த சிங்லாம் மறிக்கிறப்போ சாகிறப்போ கண்ணை கட்டினாங்களே, கண்ணை கட்டாத, நான் தூக்கில் தொங்குறப்போ என்னுடைய இந்த சொந்த மண்ணை பார்த்துட்டு சாகிறேன்னு பார்த்துட்டே அவங்கள தூக்கில் போட்டாங்க. சரியா? நீ கத்திட்டே செத்து போனாங்க. அந்த மாதிரி தைரியம். அவங்க தேசத்துக்காக செத்தாங்க. இயேசுவானவர் மனுக்குலத்துக்காக மரித்தார். அந்த உம்முடைய சித்தம், ஆண்டவர் சித்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். இயேசுவானவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவருக்கு விருப்பமானபடி செய்கிறதுனால அவர் நான் தனியே இருக்க விடுவதில்லை அப்படின்னார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் இரண்டாவது நிலை, இந்த கெத்செமனே தோட்டம். ஆண்டவர் ஜெபம் பண்ணுற அந்த இடம், அந்த நினைவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நினைவு வருதா? ஆண்டவர் தனியாக ஜெபம் பண்ணுறார். ரத்தம், வேர்வை வேர்வை வெளியே வரக்குள்ள ரத்தம் வருது. உங்களுக்கு அப்படி ரத்தம் வந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மூக்கு செய்தாங்க, திடீர்னு மூக்கு வழியாக ரத்தமாக வந்தது. பிபியில் நல்ல வேளை மூளைக்கு போல. திடீர்னு வாயிலையும் மூக்குலையும் ரத்தம் வந்தால் எப்படி இருக்கும்? வியாதியினால, இவருக்கு மன பாரத்தினால. அந்த வேர்வை, அந்த வேதனை, ஆத்ம வேதனை. நாம் நித்திய ஜீவனுக்கு வரணும், நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கணும், நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை கொடுக்க. கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் ஜெபித்தார். பிதாவே பாத்திர
பங்கினை நான் ஏற்றுக்கொண்டேன். பிதாவே, இப்பாத்திரத்தே பங்கினை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகட்டும் உமது சித்தம், அது நீங்கிடுமோ என்றுரைத்தார். ஆயந்த வேர்வையுடன் அது நீங்கிடுமோ என்றுரைத்தார். ஆரத்த வேர்வையுடன் கர்த்தர் துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். பரமன் ஜெப சத்தமே, பரமன் ஜெப சத்தமே, புகாவே கேட்கிறதே. பரமன் ஜெப சத்தமே, புகாவே கேட்கிறதே. பெருமூச்சுடன் அவரோடு ஆவியுடன் ஜெபிப்பே. அவரோடு இணைந்தே கண்ணீருடன் ஆவியுடன் ஜெபிப்பே. கர்த்தர் துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். Can you listen to the voice of Jesus? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 43 முதல் 46 முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பிரதான அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரவி ரவி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்தை செய்த 12 ஒருவன் யூதாஸ். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்த யூதாஸ் என்ன கற்றுக்கொண்டார்? தேவன் இயேசு கிறிஸ்து எத்தனையோ விஷயங்களை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் கூட அவர் கற்றுக்கொண்டதனுடைய பாடம் என்ன? அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவரோடு கூட இருந்து? இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரில் யூதாஸ் மட்டுமல்ல, மற்ற சீஷரும் கூட அவர் எதை குறித்து அவர் சொல்லுகிறார், எதை குறித்து போதிக்கிறார் என்று சொல்லி அந்த அடிப்படையை உணராதபடிக்கு இருந்த மக்கள். ஒரு சிலர் அவருடைய மரணத்துக்கு பின்பு தான் அவங்களுக்கு அந்த தெளிவே வந்தது. எனினும் இந்த யூதாஸை குறித்து பார்க்கிற போது அவரை காட்டி கொடுக்கும்படிக்கு
பிசாசு அவருக்குள்ளாக புகுந்து அவனை ஏவினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் நம்ம எத்தனையோ வார்த்தைகள்னால நம்ம நிச்சயமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வருகிற போது எத்தனையோ வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் என்ன அளவில் கிரியை செய்து என்ன கேட்கிறோம், எதை குறித்து நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம் என்று சொல்லி யோசிக்கணும் இல்லையா? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்கிற போது, அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது, யூதாஸ் தனக்குரிய பட்டத்தை இழந்த இடத்துல வேறொருவனை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லேலூயா. இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக உங்களுடைய பெயர், அதாவது பிசாசு எனக்கு நடுங்குது, நாங்கள் அற்புதம் செய்கிறோம்னு சொல்லி நீங்கள் அப்படியெல்லாம் சந்தோஷப்படாதீங்கப்பா. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கன்னார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல சொல்லுகிற போது, என்னோட கூட நீங்கள் அவர்களை நியாயம் விசாரிக்கிறவாக என்னோட கூட நீங்கள் இப்போ நிற்பீங்கன்னாரு. இத்தனை விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் கூட உணர்வு இல்லாதபடிக்கு செய்த அவருடைய யூதாசனுடைய செயல். ஹல்லேலூயா. நம்மையே நாம் நிதானிக்கணும், என்ன நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அவங்க 3.5 வருஷம்னு சொல்கிறோம், நம்ம 30 வருஷம் விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? 30 வருடங்களாக 10 வருடம் 20 வருடமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். எந்த அளவில் கர்த்தருக்கு, அதாவது கர்த்தரும் நானும் என்று சொல்லுகிற போது, என்னோட கூட அவருடைய ஐக்கியன்னு வரும்போது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை பார்த்து கேட்டார். அப்போ பேதுரு உடனே சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள், யூ ஹாவ் த வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப், வேர் ஷால் வி கோ? நாங்கள் எங்கேயுமே போக முடியாது ஆண்டவரே, உம்மிடத்தில் வசனங்கள் உண்டு இல்லையா? நம்ம என்ன நோக்கத்தோடு கூட நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடுகிறோம், என்ன கேட்கிறோம், என்ன இருதயத்தில் போகிறது. ஹல்லேலூயா. 30 வெள்ளிக்காசு அன்னைக்கு அவருக்கு அது பெருசாக தெரியும். கண்களை மூடி ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனே, இயேசுவே, ஹல்லேலூயா, நீங்கள் எனக்காக அழாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சிலுவையில் வேதனை, முள்முடி, ரத்தம் ஒரு பக்கம், ஆணிகள் கடாவப்பட்ட கரங்கள் கால்கள், அந்த வேதனையிலே மக்கள் கீழே இருக்கிற மக்களை பார்த்து நீங்கள் எனக்காக அழாதீர்கள் என்று சொன்னீர். நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் மீட்புக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா வழிகளும் செய்து விட்டீர். அதை பற்றி பிடித்து கொண்டு உம்மோட கூட நீர் நியமித்திருக்கிற இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் ஆண்டவரை எங்களை தயார் செய்து கொள்வதற்கு இந்த சமயம் நாங்கள் நிதானிக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின மீட்பு, ஹல்லேலூயா, உம்முடைய ரத்தம் இன்றைக்கு மனம் திரும்புகிற பாவிக்கும் அது சுத்திகரிப்பை உண்டு பண்ணுவதற்கு, மீட்பை கொடுப்பதற்கு வல்லது என்பதை நாங்கள் நிதானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க, வாலிப பிள்ளைகளை நடத்துங்க, நாங்கள் அர்ப்பணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் படைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா எடுத்துக்கொள்வோம். லூக்கா 22ஆம் அதிகாரம். லூக்கா 22 66 முதல் 71 வரை நான் வாசிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 66 முதல் 71 வரை. விடிய காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவதென்ன? நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். இந்த பகுதி நியாயசனத்துக்கு முன்பதாக சனகரிப்பு நியாயசன சங்கத்துக்கு முன்பதாக ஆண்டவர் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, அவரை ஒரு குற்றவாளியாக அவரை நிறுத்தி அவரிடத்தில் கேட்குறாங்க, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தபோதே அவர் ஒரு ராஜாவாக பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர்கள் கேட்குறாங்க, நீ கிறிஸ்துவா அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு வினவினாலும் எனக்கு மாறுத்திரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு அவர்கள் விடுதலை பண்ண முடியும், ஆனால் பிதாவுடைய சித்தம் அதுவல்ல.
எப்படியும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா. சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் சத்தமிட்ட அந்த சத்தம் கூட ஆண்டவருடைய காதில் என்ன செஞ்சுருக்கோம், நிச்சயமாக கேட்டிருக்கோம். அவர் கூடவே இருந்து என்ன செய்கிறாரு பார்க்குறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொன்ன அதே ஜனங்கள் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி, அவர் எவ்வளோ வேதனையின் மத்தியில் எவ்வளோ ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருந்திருப்பார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார். ஒருவேளை அந்த உலகத்தில் அவர் சிலுவையில் ஜெயித்தது நிமித்தமாக அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன செய்கிறார், அவர் வீற்றிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மெய்யான ராஜா. அதற்கு அவர்கள் எல்லாரும் அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான். அவர் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மனுஷருடைய, நம்முடைய, உங்களுடைய, என்னுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ள வந்தவர். அவர் பாவி அல்ல, நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார், தன்னுடைய தொழில் பேரில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அப்பொழுது அவர்கள் இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுவது என்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோமே என்றார்கள். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் அவர் காணப்படுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய், அவர் கிறிஸ்துவாய் நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறாரு. நாம் எத்தனை முறை நாம் அவரை உதாசீனப்படுத்தியிருக்கிறோம். அவருடைய தன்மையை உணராதபடி, அவருடைய மகத்துவத்தை உணராதபடி, அவருடைய வல்லமையை உணராதபடி அநேக சமயங்களில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்திருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர் கிறிஸ்து. ஆகவே நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். ஆகவே இன்னும் ஒரு விசை கூட நாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நிதானித்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுதுகிறோம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சந்ததியிலே நாங்கள் வருகிறவர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே ஒருவேளை கடந்த பாதையிலே நாங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம், உம்மை தூஷித்திருக்கலாம். ஆண்டவரே எங்களுடைய நாவினாலே, பேச்சினாலே, நடக்கையினாலே, பார்வையினாலே நாங்கள் தவறு செய்திருக்கலாம். இந்த காலையில் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை இந்த காலையில் நாங்கள் மீண்டுமாய் அறிக்கை செய்கிறோம். நமக்கு நன்றி ஆண்டவரை சொல்லி ஒரு நிமிஷம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உள்ளத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் மீண்டுமாய் என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்காய் பட்ட காயங்களுக்காக, நீர் எனக்காய் பட்ட வேதனைகளுக்காக நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு வேத பகுதி கூட வாசிக்கலாம். 5th ஸ்டேஷன், 5வது சம்பவம் இங்கே நடக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26 69 முதல் 75 வரை. மத்தேயு 26, மேத்யூ 26 69 to 75. நான் வாசிக்கிறேன். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவளை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்குள்ளே சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தாள். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே வந்து மனம் கசந்து அழுதான். பேதுருவை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலிக்கிறான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து முதல்ல கேட்ட ஒரு கேள்வி, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை முறை கேட்டார்? 3 முறை கேட்டார் இல்லையா? பேதுருவே நீ என்னை நேசிக்கிற. ஏன்னா ஆண்டவருக்கு அப்போவே தெரியும், நிச்சயமாக இவன் என்ன செய்வான், என்ன ஒரு நாளைக்கு மறுதலிப்பான் என்று சொல்லி. ஆண்டவர் பேதுருவை பார்த்து தான் அந்த ஒரு கேள்வியை கேட்டார். மற்ற சீசர்கள் யாரையும் பார்த்து அந்த கேள்வியை கேட்கல. பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஒருவேளை இந்த காலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து அதே கேள்வியை கேட்குறார். ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக சொல்லி, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? ஏன்னு சொன்னால் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சரீரம் பலவீனமானது தான். நிறைய நேரங்களில் நாம்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து நாம் வழி விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்றால் இங்கே பேதுரு மறுதளித்தது போல ஒருவேளை மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை என்ன சொன்னால், ஆண்டவரை நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு காலகட்டத்தில் அவரை மறுதளிக்கிறது. சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீர் என்ன செய்வ, 3 தரம் மறுதளிப்பாய். ஆண்டவரே, ஒருவேளை இந்த காலையில் நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகாதபடி என்னை நீங்கள் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதபடி ஆண்டவரே நான் என்னை பாதுகாத்து கொள்ள என்னுடைய ஆவியில் என்னுடைய ஆத்மாவில் எனக்கு ஒரு பலன் வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காலையில் கேட்கலாமா? திரும்பமாய் நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, பேதுருவை போல நான் மறுதளிக்காதபடி, பேதுருவை போல நான் பின்னிட்டு போகாதபடி, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டவனாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக நிற்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது, ஆம் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அவன் சொன்னான். அதே வாய் இன்றைக்கு நான் அவரை அறியவேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஒரு நிலை நமக்குள்ள வராதபடி ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த காலகட்டங்களில் நாம் ஆண்டவருக்கு இன்னும் கூட நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்யலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில், கர்த்தாவே என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி. மூன்று வேளையும் சொந்த சுருவை மாறுதளித்தான் சேவல் கூவிடும் மூன்று வேளையும் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எனக்காக நீ சிலுவையில் அந்த கோர சிலுவை சுமந்து அந்த கொல்கதா மலையில் பார சிலுவையோடு நீர் நடந்தீரே. என்னுடைய பாவத்தை ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை ஆண்டவரே, நான் பட வேண்டிய ஆக்கினையை தண்டனையை நீர் உம்முடைய தோளின் பேரில் சுமந்து ஆண்டவரே இன்றைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே அந்த ரட்சிப்பையும் விடுதலையும் இலவசமாய் பெற்றுக் கொடுத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோங்க தாவே. இதோ பேதுருவை போல நாங்கள் மறுதளிக்காதபடி, பேதுருவை போல நாங்கள் பின்னிட்டு போகாதபடி, ஆண்டவரே பேதுருவை போல நாங்கள் உம்மை விட்டு தூரம் போய்விடாதபடி, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எங்கள் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆண்டவரே உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் இன்னும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். நீர் அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்டேஜ் நம்பர் 6, 6ஆம் நிலை. பொந்தி பிலாத்துவினால் இயேசு நியாயம் தீர்க்கப்படுதல் பட்டு வாரினால் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்படுதல். நான் பண்ணியிருந்தேன் 9 மார்க் 15, 15-20. மார்க் 15ஆம் அதிகாரம் 15-20 வரை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களில் அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். இங்கே பொந்தி பிலாத்து ஏற்கனவே இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணோம் என்று சொல்லிவிட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க பழுது பார்க்குறப்போ 11ஆவது நாளே கொண்டு வச்சு அதில் பழுது ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுருவாங்க. ஒன்று அது சுத்தமாக இருக்குது, 1 வயது நிறைஞ்சிருக்குது, அது
அது அது மொடை ஒன்றுமானதெல்லாம் இல்லை, நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு சொல்லி வச்சுருவாங்க. மாதிரி இயேசு கிறிஸ்து யூத தலைவர்களால், ரோம அரசாங்கத்தால், பொந்தி பிலாத்துவால், ஏரோது ராஜாவால் அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணோம் அப்படின்னு சொன்னாங்க. குற்றத்தையும் காணோம்னு நியாய தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் அவரை சிலுவையில் அறையும் பரபாஸ் எங்களுக்கு விடுதலையாக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வார்த்தை கேட்டு விடுதலையாக்கினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு மறு உத்தரவு ஒன்றும் அருளவில்லை. பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் போடுங்க. இல்லையே, அது இல்லை, அதுக்கு முன்னால் ஸ்லைட், அரண்மனையில் இருக்கிற 7வது ஸ்லைடு அதில் மாறி வந்திருக்கு. ஓகே, அந்த அரண்மனையில் குற்றம் ஒன்றும் காணலைன்னு சொன்னதுக்கப்புறம் ஜனங்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப குற்றமில்லாத இரத்தத்தை, குற்றமில்லாத மனுஷனை அடிக்கப்படுறதுக்காக, தண்டிக்கப்படுவதற்காக, கொடூர தண்டனைக்காக ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலாம் நன்மை செய்து பாட அனுப்புவதே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஒருவன் தீமை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதில் என்ன நன்மை இருக்குது? நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். செய்த தவறுக்காக தண்டனையை அனுபவித்து நான் கடவுளுக்காக சகிக்கிறேங்கிறது எந்த வகையிலையும் பொறுப்பாகாது. ஆனால் தவறு ஒன்றும் செய்யலை, தவறு ஒன்றும் செய்யாமல் ஒரு தப்பு செய்யலை, என்னை தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்முடைய வேர்ஷன், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். எதுக்காக? நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது ஒன்றும் பேசாமல் அதை அமைதியாக இருக்கணும். மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு கவலை இல்லை, ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான், அதுதான் முக்கியம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதுன்னா அவருடைய மற்றவங்க அவமானப்படுத்திட்டோம், கவலை இல்லை. அவங்க அவமானப்படுத்தினாலும் அது என்னைய பாதித்தாலும் கிறிஸ்டியன் கல்ச்சர், கிரைஸ்ட் கல்ச்சர் இஸ் ஆன்டி கல்ச்சர். சரியா? மற்றவங்க அவமானப்படுத்திட்டாங்க, பரவாயில்ல, அதை நான் பொறுமையாக சகிச்சுக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை, அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மகிமை, கண்ணியம். இந்த கண்ணியமாக அப்படி வர்றது, அப்படி பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டம். சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாட அனுபவிக்கிற ஒரு எண்ணம், அந்த மனது நமக்கு இருக்கும். நம்ம எத்தனை எதிர்த்து பேசுகிறோம் இல்லையா? வீட்டில் பேசிடுறோம், வெளியே பேசிடுறோம், உறவினருக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே. நல்ல நண்பர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க, பல நாட்கள் பேசுகிறதில்ல, குடும்பங்களையும் அப்படி இருக்குது. ஆனால் இதுதான் கிறிஸ்து வைத்த மாதிரியான அது இல்லை, நம்ம அதில் தவறிடுறோம். ஸோ வி ஆர் அக்கௌண்டபிள் டு காட். அந்த மனப்பான்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு தைரியம் வேணும். நான் தவறு செஞ்சுருக்கிறேன்னு ஒத்துக்கொள்வது பெரிய தைரியம்னு காந்தியடிகள் சொன்னார். நான் தவறு செய்கிறேன், என்னோடது தான் தவறு தான் ஒத்துக்கொள்வது பெரிய தைரியம். அந்த தைரியம் நம்மளை நிறைய பேருக்கு இல்லை. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். சரியா? அடுத்த வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போதல். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16-17 வசனம். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்குவோம். தீமை செய்து பாட அனுப்பதில் நன்மை செய்து பாட அனுப்பதே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்கென்று wherein you are called to endure hardships by doing good அப்படின்னு சொல்லி யோவான் 19:16-17. யோவான் 19ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். சிலுவையில் போகிறதுக்கு காலையில் 6 மணி, கொல்கதாவுக்கு 6 மணிக்கு எருசலேமின் வீதிகளில் போகிறாங்க.
டு கோ அவுட் ஆஃப் த சிட்டி. ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. இந்தியா பாகிஸ்தான் பெங்களூரில் வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனலில் பாகிஸ்தான் ஜெயித்தப்போ அவங்க ரூமுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த லாட்ஜுக்கு 10-15 நிமிஷம். 4 மணி நேரம் போனாங்கன்னு இருந்துச்சு. இது மாதிரி 3 மணி நேரம், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கிற தூரத்தை கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. 6லேருந்து 9 மணி வரைக்கும் மலை மேலே சிலுவையை தூக்கிட்டு போனோம். சரியா? இயேசுவானவருக்கு பெலன் இல்லை. வாரில் அடிச்சிருக்கிறாங்க, சாட்டையில் அடிச்சிருக்கிறாங்க. சாட்டையை பார்த்தீங்கன்னா 7 பிரிவு இருக்கும். ஒரு நீல சாட்டை, அதில் வலது பக்கம் 3 பிரிவு, இந்த பக்கம் 3 பிரிவு, 6, மெயினில் வாலில் 1, 7. ஒவ்வொரு பிரிவுக்கும் கடைசியில் இரும்பு குண்டு ஊக்கு இருக்கும். ஏன்னா இப்படி முதுகில் அடித்தா அந்த இரும்பு குண்டு ஊக்கு வந்து முதுகில் பட்டு இழுக்கிறப்ப சட்டையை பிச்சுட்டு வரும். இப்போது ஒரு முறை அடித்தாக்கா 7 காயம். 39 முறை அடித்தாங்க. எத்தனை காயம்? 4 28, 250 காயம். 40 முறை அடித்தா. இப்போ 250 7 பேச்சுன்னா 273 காயம். முதுகு அப்படி பஞ்சராக இருக்கும். 40 முறை அடித்தாங்க. இயேசுவே அந்த பில்லரில் இப்படி குனியை வச்சு, ஆடையை கழட்டி குனியை வச்சு முதுகில் 39 அடி அடித்தாங்க. ஒரு முறை அடித்தா 7 காயம். இதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த ஆடையை போட்டு ட்ரெஸ்ஸு சிகப்பாக இருந்திருக்கும், ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்திருக்கும். பிதாவுடைய திட்டத்தை அவர் தெரிந்து கொண்டு அதை சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டார். சைமன் will tell the cross that I see, it's a condemned cross. ஆக்கணிக்கு உள்ளாக தீர்க்கப்பட்ட சிலுவை. ஏன்? இது பிதாவினுடைய திட்டம். It is the plan of the Father. அது மட்டுமல்ல, not only it is the plan of the Father, it is the plight of the Father. Plight of the Father. சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன் why I call this a plight of the Father? இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து கொண்டு, இந்த உலகத்திலேயே மிகவும் கொடிய 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 பாவி யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஏன் அப்படி சொல்கிறேன்? நீங்களும் நானும், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், இனி பிறக்க போகிற பிள்ளைகள் செய்த பாவம், எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறார். ஒரே ஒரு வினாடி பிதாவாகிய தேவன், அவருக்கு பெயர் என்ன? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணர். அவர் பரிசுத்தம் நிறைந்த சுத்தம் உள்ள தேவன். அவர் இப்படி தன்னுடைய குமாரன் முழு உலகத்துடைய பாவத்தையும் சுமந்து கொண்டு மிகவும் பகா கொடிய பாவியாக, கொடும்பாவியாக தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாதபடிக்கு தன்னுடைய கண்களை ஒரே ஒரு வினாடி திருப்புகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கதுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஏன்? பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனாகிய பிதா தன்னுடைய கண்களை ஒரு வினாடி திருப்பினார். It is a plight of the Father to see his son on the cross, with the whole world's sin upon him. முழு உலகத்தினுடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு தொங்குகிற தன்னுடைய குமாரனை பார்க்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிதாவுக்கு உண்டாயிற்று. It is a plan of the Father. It is a plight of the Father. அது பிதாவுக்கு இக்கட்டானது. என்னுடைய குமாரன் இப்படி தொங்குகிறாரே பாவம், அது அவருடைய திட்டம்தான். ஆனால் ஒரே ஒரு வினாடி கண்களை மறைத்தார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி கைவிடாத பிதா இயேசு கிறிஸ்துவை கைவிடவில்லை. அந்த ஒரு வினாடி கைவிட்டப்பட்ட பொழுது அவர் கதுகிறார், மை ஃபாதர், why thou hast forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? இக்கட்டான சூழ்நிலை. சைமன் sees this cross as a condemned cross. இது ஒரு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்ட சிலுவை என்று பார்க்கிறார். ஏன்? It is a plan of the Father. It is a plight of the Father. அது மட்டுமல்ல, it is the power of the Father. இந்த சிலுவைகளை இப்படி இயேசு கிறிஸ்து தொங்குவதனால என்ன காணப்படுகிறது? பிதாவினுடைய வல்லமை காணப்படுகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்? 9ஆம் மணி வேளையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது, என்னுடைய ஜீவனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 27:50 53 வசனத்தை வாசிக்கிறோம். The power of the Father is revealed. தேவன் பிதாவாகிய வல்லமையுடைய தேவன் அந்த வல்லமையை அங்கு வெளிப்படுத்துகின்றார். என்ன ஆகின்றது? தேவாலய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து கொண்டு
ஏன் தேவாலய திருச்சலை இரண்டாக கிழிந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை பாவம் செய்யாதவனாக மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பயத்தோடு போக வேண்டும். எதற்காக? ஜனங்களுடைய பாவம் மூடப்படுவதற்காக. இப்பொழுது இந்த பிதாவுடைய வல்லமை வெளிப்பட்டதுனால தேவாலய திருச்சலை இரண்டாக கிழிந்தது. நாம் எல்லாரும் எந்த நேரத்திலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, கிருபாசன தண்டையில நெருங்குவதற்கு தைரியமாக நமக்கு அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன்? திரை வழியாய் தம்முடைய சரீரத்தினாலே புதிய வழியை இயேசு கிறிஸ்து திறந்தார். அதுதான் பவர் ஆஃப் தி ஃபாதர், அதுதான் பிதாவுடைய வழி, அதுதான் பிதாவுடைய வல்லமை. நாட் ஒன்லி த வெயில் டர்ன் ஆஃப், அந்த தேவாலய திருச்சலை மட்டும் இரண்டாக கிழியவில்லை. என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, கண்மலைகள் வெடித்தது, மரித்த அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து தேசத்திலே அநேகருக்கு காணப்பட்டார்கள். Simon will tell, the cross that I see is a condemned cross because there is a plan of the Father and there is a plight of the Father and there is a power of the Father. தேவ ஆவியினுடைய வல்லமை அங்கு இருக்கின்றது. தேவாலய திருச்சலை கிழிந்து நான் எப்பொழுது வேண்டுமானாலும் தேவனை ஆராதிப்பதற்கு, எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை அப்பா பிதாவை என்று அழைப்பதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தது அந்த பிதாவுடைய வல்லமை. அது எப்பொழுது நடந்தது? அந்த இயேசு அந்த சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது. Amen. Simon the Cyrene will tell, the cross that I see, it's a condemned cross. அது எப்படிப்பட்ட சிலுவை? அது எனக்கு பார்ப்பதற்கு ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்ட சிலுவை தான். ஆனால் ஆக்கணிக்குள்ளாக அந்த தீர்க்கப்பட்ட சிலுவை எனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறது? பிதாவினுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது, பிதாவினுடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்தி இருக்குது, பிதாவினுடைய இக்கட்டான சூழ்நிலையையும் எனக்கு அது காண்பித்திருக்கிறது. Behold what manner of the love the Father had given unto us. பிதாவுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே, பிதாவுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. பாருங்கள் எவ்வளவு பெரிதான அன்பு அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு. Simon will tell, it is a condemned cross. இரண்டாவது, சீமோன் என்ன சொல்லுவார் அவரிடத்துல? நீங்க இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழிய வருகையில் அவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை என்ன செய்தார்கள்? பலவந்தம் பண்ணினார்கள். It is a compelled cross, not only a condemned cross, it is a compelled cross. சிலுவையானது இங்கே பலவந்தப்படுத்தப்படுகிறது. சீமோனை சுமக்க சொல்லி சிலுவை பலவந்தப்படுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் யோவான் ஸ்நானகம் காலம் முதல் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தப்படுத்தப்படுகிறது. யார் பலவந்தம் செய்கிறார்களோ அவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். Simon will tell, it is not only the condemned cross but it also a compelled cross. இந்த சிலுவை சுமக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பலவந்தப்படுத்தப்படுகிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணப்படுகிறது. அவர் விருப்பத்தோடு செய்யவில்லை, ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணப்படுகிறார். இந்த condemned cross, it is a compelled cross. Why I say it is a compelled cross? ஏன் இது பலவந்தப்படுத்தப்படுகிறது? கவனிங்க, இந்த சீமோன் நாம் கேட்டது போல பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக, பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதற்காக வருகிறார். Though he is a Jew, not in contact with Jesus, இயேசு கிறிஸ்துவை அவருக்கு தெரியாது, ஆனாலும் யூதனா இருப்பதனாலே பஸ்கா பண்டிகைக்கு வருகிறார். It is a compelled cross because சீமோனுக்கு தெரிந்தது இதில் ஏதோ ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The scheme of the Father. இப்பொழுது அந்த கம்பல்டு கிராஸ்ல பார்க்குறப்போ ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம், ஒரு பிளான் அங்கே இருக்குது. என்ன பிளான்? இவர் வருவது எதற்காக வருகிறார்? பண்டிகையை ஆசரிப்பதற்காக வருகிறார். தன்னுடைய குடும்பத்தோடு கூட வருகிறார். ஆனால் பிதா வைத்திருந்த திட்டம் இவர் பண்டிகையை ஆசரிப்பதற்காக அல்ல. இவர் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து வருவதனால, ஒரு கருப்பு தோலை இருப்பதனால, பார்ப்பதற்கு தோற்றத்தில் எப்படி இருக்கிறார், ஒரு மாதிரி காணப்படுகிறதுனால அந்த வழியாய் வருகிறார். அவனை பார்த்து சொல்கிறார்கள், இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி. பட் இட் இஸ் த ஸ்கீம் ஆஃப் த ஃபாதர். தேவன் சீமோனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டம். இவர் பஸ்கா பலியிடுவதற்காக, பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்காக வருகிறார். ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற உண்மையான பஸ்காவை முகமுகமாக சந்திக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனற்றவர்களாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், எண்ணப்படாதவர்களாக இருந்தோம்.
வெறுக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனாலும் எதிரிகளாய் இருந்த, அந்நியர்களாய் இருந்த நம்மை இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். Simon was actually going to slaughter the lamb. ஆட்டுவை பலி செலுத்துவதற்காக தேவாலயத்திற்கு போகிறார். உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியை முகமுகமாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் த ஸ்கீம் ஆஃப் த ஃபாதர். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுதான் தேவன் சீமோனை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம். இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக தான் அந்த இடத்துல சைமன் வாஸ் கம்பல்டு. சீமோன் அங்க என்ன செய்யப்படுகிறார்? பலவந்தப்படுத்தப்படுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது தேவனுடைய உன்னதமான ஒரு திட்டம். இந்த ரட்சிப்புக்காக நீங்களும் நானும் பிரயாசப்படவில்லை. we never struggle, we never toil, we never did any good things. நாம் தகுதியே இல்லை. நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார். நாம் நிற்க வேண்டிய இடத்திலே அவர் நின்றார். இதுதான் scheme of the Father. Simon சொல்வார், I am compelled to carry this cross because I could see the scheme of the Father. பிதாவுடைய உண்மையான எனக்குரிய ஒரு திட்டம் என்ன என்று சொல்லி இதில் நான் பார்க்க முடிந்தது. It is not only the scheme of the Father, and you see the selection of the Father. எப்படி சீமோனை தெரிந்து கொண்டார்? The selection process is very unique to understand. இயேசு அல்லது பிதாவுடைய திட்டம், இவரை சுமப்பதற்கு தெரிந்து கொண்ட ஒரு திட்டம், மிகவும் ஒரு அருமையான திட்டம். எப்படி இவர் சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தப்படுத்தப்படுகிறார்? ஏன் பலவந்தப்படுத்தப்படுகிறார்? ரோமர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. Because the whole world was under the Romans control. அவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். ஒருவன் தன்னுடைய பொதியை தூக்கி கொண்டு போகிறான். அப்படி போகும்பொழுது அவனுக்கு தூக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு யூதனை கண்டாலே, இங்க வா, இதை எனக்கு தூக்கி கொண்டு என்னோடு கூட வா என்று சொல்லுவான். அதை அவன் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. If you are compelled, if you are forced to walk with them 1 mile, walk with an extra mile. அவனோடு கூட 2 மைல் கூட பலவந்தம் பண்ணப்படுவது ரோமர்கள். அது எப்பொழுதுமே அவர்கள் கைவந்த கலை, கைவந்த திறமை, அவருடைய உரிமை. எந்த யூதனையும் பார்த்து எந்த வேலையும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி அங்க வந்திருக்கிறானே, ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து, யாரென்றே தெரியாது, பண்டிகைக்காக போகிறான். அவனை பார்த்து அவன் நிறம் உருமாறி இருக்கிறது, அவனுடைய தோற்றம், அவனுடைய உருவம் உருமாறி இருக்கிறது. அவனை பார்த்து சொல்கிறார்கள், carry this cross for this man, help this man. இவனுக்காக என்ன செய்? நீ உதவி செய். 2 காரியத்தை இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இவருடைய பெயர் என்ன? சீமோன். இயேசு கிறிஸ்து கூட கடைசியா இருந்து, நான் உமக்கு சாவிலும் கூட இருப்பேன், காவலிலும் கூட இருப்பேன். அவர் பேர் என்ன? சீமோன். ஒரு சீமோன் கைவிட்டார். பிதா அதை உண்மை என்று நிவர்த்தி செய்வதற்காக அதே பேருள்ள இன்னொரு நபரை தெரிந்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் an irony. பார்க்கிறதுக்கு ஒரு நையாண்டித்தனமாக, முரண்பாடாக காணப்படலாம். But see the Father's selection. One Simon said, I will be with you even the prison unto death. ஆனால் அவன் யார் என்றே தெரியாது என்று சொல்லி சபிக்க தொடங்கிவிட்டான். God used the same name to fulfill the will of the Father. Amen. அந்த பிதாவுடைய திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு அதே பெயருடைய ஒரு நபரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், நான் இருக்கிறதுனால தான் இந்த திருச்சபை இருக்குது, நாங்க இருக்கிறதுனால தான் எங்க குடும்பம் இருக்குது, நான் இருக்கிறதுனால இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று புரிய வைப்பதற்காக, நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று புரிய வைப்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார். அந்த பவனி போறப்போ ஓசனா கத்துறாங்க. உடனே கூட இவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க ஆண்டவரே. சொல்றாரு, சரி நான் அவங்கள அமைதியா இருக்க சொல்றேன். இவர்கள் கூப்பிடவில்லை என்று சொன்னால் இங்க இருக்கிற கல்லுகள் கூப்பிடும். God can use anyone. Not Simon Peter who said, I will be with you until death. சாவிலும் மரணத்திலும் காவலிலும் இருப்பேன் என்று சொன்ன சீமோன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் இங்கு தெரிந்து கொண்டது அதே பெயருடைய ஒரு சீமோன் என்ற ஒரு நபரை.
அவர் வருகின்ற இடம் சிரேனே பட்டணம். சிரேனே ஆப்பிரிக்கா. இன்றைக்கு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவை நம்ம மதிக்க கூட மாட்டோம். ஏன்? பஞ்சம், பட்டினி, ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து இவனுக்கு வருகிறது. இட் இஸ் நாட் வாலண்டரி. அவன் வாலண்டரா அவன் செய்யல. இட் இஸ் அ கமாண்ட். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமை. பிக் அப் திஸ் கிராஸ், ஹெல்ப் திஸ் மேன், வாக் அலாங் வித் ஹிம். வரலாறு சொல்லுகிறது, அவர் ஒரு 600 யார்டு 600 யார்ட்ஸ் தான் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு நடந்திருப்பார். He might have just walked 600 yards. 600 yards. ஆனால் பிதாவினுடைய திட்டம் நிறைவேறப்படுவதற்கு இந்த சீமோன் உதவி செய்கிறார். The scheme of the Father. It was a scheme. அது ஒரு தேவன் தெரிந்த ஒரு திட்டம். The selection, அவரை தெரிந்து கொண்ட விடம். மூன்றாவது, the shame. The shame. You know what is the shame? இவன் வருகின்ற முக்கியமான நோக்கம் பண்டிகையை ஆசரிப்பதற்காக வருகிறார். தேவாலயத்திற்குள்ளாக சென்று குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வருகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட போக வருகிறார். ஆனால் ஒரு யூதன் ஒரு சிலுவையை தொட்டுவிட்டால் அவன் தேவாலயத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டான். இட்ஸ் a shame for him for life long. அவனுக்கு அது வாழ்நாள் முழுவதும் ஒரு அவமானம், ஒரு வெட்கம். என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்டுக்காரு அந்த பாவி மனுஷனோட போய் அந்த பாவத்தை செஞ்சதுனால அவர் என்ன பண்ணக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம், அவுட்காஸ்ட். அவனுடைய பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் கிண்டல் அடித்திருப்பாலே, உங்க அப்பா தான் அந்த கொடும்பாவியோட சேர்ந்து சிலுவையை சுமந்தாரே. அவமானம். இட் இஸ் a shame for Simon, லைஃப் லாங் ஷேம். ஆனால் எபிரேய ஆக்கியோன் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்கிறார். சிலுவையை சுமப்பதை பற்றி சொல்லும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் சிலுவையை சுமப்பதை என்னவாக எண்ணினார்? சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரசர் விடுகிறார். சிலுவையை சுமப்பது அவமானம். ஆனால் அந்த தற்சமயத்திற்கு தற்காலிகத்திற்கு இருக்கிற அவமானத்தை எண்ணவில்லை. அந்த அவமானத்துக்கு பிற்பாடு ஒன்று இருக்கிறது. என்னது? நித்திய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எண்ணி அவர் சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தார். இட் வாஸ் ஷேம், லைஃப் லாங் ஷேம். இதுக்கப்புறம் அவர் சிரேனே பட்டணத்துக்குள்ள போனா கூட அந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜெபாலயத்துக்குள்ள போக முடியாது. ஊருக்குள்ள அவரை எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவருக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது, என்னமோ என்னை தூக்க சொல்றாங்க, நான் தூக்குறேன். தூக்குனாரு. ஆனால் பிதா ஆதீனத்திலே இவைகளை குறித்து வைத்திருந்திருக்கிறார். அவர் அதை பற்றி எண்ணவில்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, நான் இந்த மனிதனுக்கு உதவி செய்கிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் போறதுக்கு முன்னால, இந்த மாதிரி நான் சிலுவை தூக்கிட்டு போவேன், நான் போறப்போ திடீர்னு எனக்கு தூக்க முடியாம போயிடும், அப்போ நான் கீழே விழுந்துருவேன், அப்போ என் சிலுவை யாராச்சும் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா, இந்த 12 பேர்ல யூதாசை தவிர எல்லாரும் சண்டை போட்டிருப்பான். The fact was not revealed. The fact was not revealed. இப்பொழுது பிதாவுடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி மலையில் போய் சிலுவையில் அடிக்கப்பட்டு சாக வேண்டும். Jesus should die on the cross, not because of cross. சிலுவையின் நிமித்தமாக இயேசு சாகக்கூடாது. நாளைக்கு செய்தி வரக்கூடாது, இயேசு சிலுவையை தூக்கிட்டு போறப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்னு செய்தி வரக்கூடாது. இயேசு சிலுவையை தூக்க முடியாம கீழே விழுந்து அவர் பின்னால கபாலத்தில் அடிபட்டு இறந்துட்டாருன்னு செய்தி வரக்கூடாது. பிதாவின் திட்டம் அவர் கல்வாரி வரைக்கும் போய் கல்வாரியில சிலுவையில அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்த சீமோன் பிதாவின் திட்டம் நிறைவேறப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த சீமோன். He was available. பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாயிருந்தார். அவருக்கு தெரியாது, ஆனாலும் ஆயத்தமாயிருந்தார். He never questioned. ஏன் என்ன சுமக்க சொல்றீங்க? Why should I carry this? Why should I do this? கேட்கவில்லை. இவைகளெல்லாம் இதான் முன்குறித்து வைத்திருந்தார். It was a condemned cross. It was a compelled cross. கடைசியாக it is a continued cross. A continued cross. தொடர்ச்சியாக வருகின்ற சிலுவை. ஏன் இதை தொடர்ச்சியாக வருகின்ற சிலுவை என்று சொல்கிறேன்? முதல்ல அதை பார்க்கிறோம்.
இட் இஸ் அ ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். இது தேவனால் முன்னமாகவே ஏற்படுத்த வைக்கப்பட்டிருக்குது, முன்னோடியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இட் இஸ் அ ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட்? இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி, சீமோன் சுமக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு முன்குறித்து வைத்திருந்திருக்கிறார். ஒருவேளை சிரேனே பட்டணத்தில் இருந்து இவர் வர்றாருன்னு வைங்களேன், இவர் வர்றப்போ கொஞ்சம் லேட்டாக கிளம்பி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னால கிளம்பி இருக்கலாம், இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம். இவர் ரெஸ்ட் எடுத்தாரா, முன்னால கிளம்பினாரா, பின்னால கிளம்பினாரா, இது எல்லா ஃபேக்டை பார்க்கலாம். He came at the right time. He came at the right. அதுதான் ப்ராவிடன்ஸ். கரெக்டாக இயேசு சிலுவையை தூக்க முடியாம கீழே உழுகிறதுக்கும் சீமோன் அங்க வந்து நிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு. நாட் பியாண்ட், நாட் பிஃபோர், பட் அட் த ரைட் பாயிண்ட். தட் இஸ் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். இதுதான் தேவன் முன்னேற்பாடாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்வில் அநேக முறை நாம் யோசிக்கிறோம், ஏன் எனக்கு இது இன்னும் நடக்கவில்லை, என்னுடைய தலை போற அவசரமாக இருக்குதே, ஏன் என் பிள்ளைக்கு என்ன இது நடக்கல, ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படியே இருந்துட்டு இருக்குது, why it's not happening so far, why it's not happening so far. You should understand one thing. ஒரு காரியத்தை நாம் கட்டாயமாக தெரிந்துக்கணும். It is the providence of God. ஏற்கனவே ஆண்டவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சிலுவையில் விட்டு கீழே விழுந்து உழுகிறதுக்கும் சீமோன் வர்றதுக்கும் சரியா இருக்கும். சங்கீதம் 37 வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். The steps of a righteous man are ordered by God. ஒருத்தர் சொன்னாரு, not only the steps but also the stops. Not only the steps but also the stops. உங்களுடைய நடைகள் மட்டுமல்ல, உங்களுடைய தடைகளும் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறது. சீமோன் could have come little earlier. சீமோன் ஒரு நாளைக்கு முன்னாலே வந்திருந்தான்னா பாஸ் பண்ணி போயிருந்திருப்பாரு, சம்பவமே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இல்லை கொஞ்சம் பின்னால் தள்ளி ஒரு நாள் கழிச்சு போலான்னு வந்திருந்தாருன்னா நடந்தது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அட் த ரைட் டைம், சரியான நேரத்திற்கு சமாரியாக்குள்ள சீஷர்களோட இயேசு போறார். பசிக்குதுடா, நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்குறாங்கன்னார். 13 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு 12 பேர் போயிட்டான். எத்தனை பேர்? 13 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு யாராச்சும் ஒருத்தன் கம்பெனிக்கு இவரோட பேசுறதில்ல, எல்லாரும் போயிட்டான், நாங்கள் எல்லாரும் சாப்பாடு வாங்க போறோம், கோஷ்டியா போயிட்டானுங்க. பட் தட் இஸ் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். ஏன்னா அதுதான் சரியான நேரம். ஏன் அந்த இடத்துக்கு அவர் தனியாக அங்கே உட்காரவும், மத்தியான நேரத்தை தண்ணி எடுக்க யாருமே வரமாட்டாங்க உச்சி வெயில்ல, சரியாக ஒரு பெண் வரவும், அவளோடு கூட உரையாடவும், அந்த கிராமமே சந்திக்கப்படுவதற்கு தகுந்த நேரம், சரியான நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பிலிப்பு என்ற ஒரு சீஷன் இருந்தான். இந்த பிலிப்பு தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தூங்கிட்டு இருந்தாரா, படுத்திருந்தாரா, பேசியிருந்தாரா தெரியல. திடீர்னு அவர் கூட சத்தம், பிலிப்புவே நீ அந்த ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள். என்ன ரதம்னு பார்த்தா, எத்தியோப்பியாவிலிருந்து வந்திருந்த ஒரு மந்திரி திரும்பவும் எத்தியோப்பியாவுக்கு போகிறார். இவருக்கு சத்தம் வருகிறது, அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். இவர் என்ன செஞ்சிட்டு தெரியல, வசனம் சொல்லுகிறது, அவன் ஓடி போய், அவன் என்ன செய்து ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். நான் யோசிச்சேன், why he should run? ரத்தத்தோடு சேர்ந்துனா அப்படி எந்திரிச்சு நம்மளை அந்த அப்படியா ரத்தத்தோடு சேரணுமா, எந்திரிச்சு குளிச்சு சட்டை கட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிட்டு நம்ம போய் சேரக்குள்ள ரதம் எங்கே போயிருக்கும் என்ன தெரியாது. இவர் சத்தம் கேட்டது தான் மிச்சம். he just ran and joined the chariot. வசனம் சொல்லுகிறது, அப்போ அந்த மந்திரி படித்து கொண்டிருக்கிறார். இவர் ஓடிட்டே கேட்கிறார், நீ படிக்கிறியா, அது புரியுதா? மந்திரி சொல்ற, எனக்கு யாருமே சொல்ல, எப்படி புரியும்? தீர்க்கதரிசி யாரை பற்றி சொல்லுகிறார்? ஏசாயாவுடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல 53வது அதிகாரத்தை படித்து கொண்டு போகிறார். சரியா 53ஆம் அதிகாரம் படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஓடி போய் கரெக்டா சேர்ந்துட்டார். யாரை பத்தி சொல்கிறார்? தீர்க்கதரிசி யாரை பத்தி சொல்றார் சொல்லி இயேசுவை பற்றி சொல்லி சம்பாஷணை போய்கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஞானஸ்நானம் எடுக்கிறார். நான் ஏன் யோசிச்சேன் அப்படி ஓடி போய் சேர்ந்தார்னு. இவர் ஒரு வேளை கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டேமா நான் போயிட்டு வரேன், பிள்ளைட்டுலாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள இவர் போய் சேரக்குள்ள இவர் 53 முடிச்சு 54ஆம் அதிகாரத்துக்கு பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிக்கூறுன்னு படிச்சுட்டு இருந்திருப்பாரு. கான்டெக்ஸ்டே ஒன்றும் சரியா வந்திருக்காது. தட் இஸ் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். God says, Philip, go join the chariot. He runs and joins. ஏசு சொல்றார், நீங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. 12 பேரும் போயிட்டான். That is the providence of God. உங்க வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடைபெறாமல் இருக்கிறதா, தடையாக காணப்படுகிறதா, லேட்டா நடக்குதா, அது எதுவுமே இல்லை.
It is happening on God's time. It's happening on God's time. Simon will tell, it is a condemned cross, it is a compelled cross, it is a continued cross. Why? Because I could see the providence of God. I could see the providence of God. அதோடு நிற்கவில்லை. Simon will say, it is the purpose of God. It is the purpose of God. ஏன் இது தேவனுடைய உண்மையான திட்டம் என்று சொல்கிறேன்? தேவாட்டுக்குட்டியை முகமுகமாக சந்தித்து விட்டார். பிதாவின் திட்டம் நிறைவேறுவதற்கு, இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உதவியா இருந்த சீமோன் ஏன் அதை பர்பஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறார்? அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிச்சோம், 2 பெயர்களை வாசித்தோம். ரூப்பு, அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன். கவனிங்க, why it is a continued cross? இந்த சிலுவையை சுமப்பது சீமோனோடு நின்று விடவில்லை. It never stopped with Simon. It passed on to his next generation. மார்க் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கார். 2 பேரையும் எழுதி வச்சிட்டார். அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சிரேனவராகிய சீமோன். அப்போ சீமோனோடு கூட இந்த சிலுவை நின்று விடவில்லை, அந்த சிலுவை அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தாகிவிட்டது. Jesus could carry the cross only up to Simon. இயேசு இருக்கிற வரைக்கும், சைமன் இருக்கிற வரைக்கும் தான் இயேசுவால சிலுவையை தூக்க முடியும். அதுக்கப்புறம் அது சீமோனுடைய வேலை. உங்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டுதா? இந்த திருச்சபையில, பல்லாவரம் திருச்சபையில உட்காந்துருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு வந்துருச்சா அப்படின்னா, உங்களுக்கு வரைக்கும் தான் ரட்சிப்பு கொண்டு வர்றதுக்கு அவனால முடிஞ்சது. இதுக்கப்புறம் என் ரட்சிப்பை கொண்டு போறது யார் வேலை? என்னோட வேலை, நம்முடைய ஒவ்வொருவருடைய வேலை. இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் இஸ் எ கண்டினியூடு கிராஸ். ஏன் இட் இஸ் எ கண்டினியூடு கிராஸ்? சீமோனோடு நிற்கவில்லை, ரூப்புக்கும் அலெக்சாந்தருக்கும். பாருங்க, இன்றைக்கு எங்கெல்லாம் இந்த சிலுவை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த சீமோனும் பேசப்படுகிறார். மறைமுகமாக அவனுடைய பிள்ளைகளும் பேசப்படுகிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் போய் பார்த்தோம்னா நிறைய ஊர்ல அலெக்ஸ் 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 கூடுவாங்க. அந்த அலெக்ஸ் 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 கூப்பிட்றப்பெல்லாம் சிலுவை 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 ரூஃபஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. எப்படியோ மறைமுகமாக அநேக ரூஃபஸ்கள் உலகம் உள்ளா இருக்கிறாங்க, அநேக அலெக்ஸுகள் இருக்கிறார்கள். இவர்கள் பெயர்கள் சொல்லப்படும் பொழுதெல்லாம் இந்த சிலுவை சிலுவை சிலுவை, சீமோன் சிலுந்த சிலுவை, அவருடைய பிள்ளைகள் பெயர் சொல்லப்படுகிறது, இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்படுகிறது. It is a continued process. It is a providence of God and it is a purpose of God. அது மட்டுமல்ல, பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களிலே ரோமர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 16:13 ரூப்புக்கும் வாசிங்க. ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவளுடைய தாயையும் வாழ்த்துங்கள். பாருங்க, the chosen one. Who was the chosen one? Rufus. யார் இந்த ரூஃபஸ்? யார் இந்த ரூப்? சிலுவையை சுமந்த சீமோனுடைய மகன். இப்பொழுது பவுல் சொல்கிறார், சீமோனுடைய மனைவி, அதாவது ரூஃபஸ் உடைய தாயார், பவுல் சொல்கிறார் அவள் எனக்கும் தாய். அப்படின்னா சீமோனுடைய சிலுவை, சீமோன் சுமந்த சிலுவை அவனுடைய 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி, இப்பொழுது முழு குடும்பமும், the whole complete family of Simon the Cyrene is recorded in the Bible. இந்த சிரேனஸ் ஊரானாகிய சீமோனுடைய முழு குடும்பமும் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த மனிதன் செய்த ஒரே ஒரு சிறிய வேலை. என்ன செய்தார்? பலவந்தப்படுத்தப்பட்ட சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு போனார். அது அவருக்கு அவமானம், அது அவருக்கு வெட்கம். ஆனால் அவருக்கு தெரிந்தது, இட் இஸ் a scheme of the Father and it is a selection of God the Father. Though it is a shame, I will carry the cross. சிலுவை அவமானத்தை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? It is a continued cross. அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருக்க நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அனுதினமும் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் வர வேண்டும். அப்படி அனுதினமும் வரும் பொழுது நமக்காக வைத்திருக்கின்ற இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் இது. வாருங்கள், அந்த இடத்திற்கு நாம் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? Then we should be a Simon. Jesus needs Simon. இயேசுவுக்கு சிமியோன்கள் தேவை, சிலுவையை சுமக்கிற சீமோன்கள் தேவை. காவலிலும் நான் இருப்பேன் என்று சொன்ன சீமோன் அல்ல, எதுவுமே அறியாத சீமோன்,
என்ன திட்டம்னு ஒண்ணுமே தெரியாது, தெரியாமல் செய்தான். இன்றைக்கும் எங்கு எல்லாம் சிலுவை பிரசங்கிக்கப்படுகிறதோ சீமோன், அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கின்றோம். Simon will tell, it is a condemned cross. Why it is a condemned cross? It is the plan of the Father. It is a plight of the Father, and it is the power of the Father. And it is a compelled cross. Why it is a compelled cross? I could see the scheme. I could see the selection. I could see the shame. But I know behind the shame, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. It is a continued cross. Why it is a continued cross? I could see the providence of the Father. பிதாவுடைய முன்னேற்பாடுகளை என்ன பார்க்க முடியுது. I could see the purpose of the Father in my life. என்னுடைய குடும்பத்திலே பிதாவுடைய திட்டத்தை நான் பார்க்க முடிகிறது. Simon the Cyrene. God needs Simon the Cyrene. இயேசுவுக்கு சிரேனே ஊராகிய சீமோன்கள் தேவை. நாம் கண்கள் மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, அவமானம்தான், சிலுவையை சுமப்பது கஷ்டமான காரியம்தான். அப்படி நாங்கள் அவமானத்தை பார்க்காதபடிக்கு அவமானத்துக்கு பின்னால் இருக்கிற ஆனந்த பாக்கியத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Talks meets with the women of Jerusalem. திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவாதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகளும் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்போது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்று, குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் பெண்கள் இருந்தாங்க. நான் பைபிளில் பெண்களை பாஸ்டாக ஆர்டைன் பண்ணாங்களான்னு சொல்லி நமக்கு தெளிவு இல்லை. பாஸ்டர் சபை ஊழியத்துக்கு வந்து பெண்கள் ஊழியம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவோட டீமில் பெண்கள் இருந்தாங்க. சூசன்னா, யோவன்னாள், மகளேனா மரியாள் இவங்களாம் 8 பெண்கள் இருந்து ஊழியம் செய்தார்கள். தங்களுடைய பொருள்னால, தங்களுடைய உதவி பொருட்கள்னாலேயும் பணத்தினாலேயும் இயேசுவுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் பெண்கள் வந்து அவங்க ஊழியத்துக்கு ஆர்டைன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இல்லை. 8th ஸ்டேஷனில் பார்க்குறப்போ 9th ஸ்டேஷன் 9வது நிலையில் இயேசு கிறிஸ்துவ பின்னால் வந்த இந்த ஸ்திரீகளை பார்த்து, அவருக்கு கடைசி வரைக்கும் ஊழியத்தில் உதவியாக இருந்த பெண்களை பார்த்து தாயார் கூட அழுதுட்டு வர்றாங்க. ஐயா, அப்போது அவர் பார்த்து கேட்குறாரு, சரியா, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி. அதனால் ஆண்டவருக்காக அழ வேண்டாம். இயேசுனார் சிலுவையில் அவர் மதிச்சார், அவரை நினச்சி அழாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிஞ்சுக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிவு பெற்றலாக இருக்கணும், கர்த்தரை சரியாக அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுங்க அப்படின்றார். பெண்களுக்கு ஊழியத்தில் பங்கு இருக்குது. நீங்கள் ஊழியத்தில் முன்னேறாததுக்கு மற்றவங்கள சொல்ல முடியாது. நீங்களாம் எங்களுக்கு உதவி செய்யலை, எங்களை ஊக்கப்படுத்தலைன்னு சொல்லி யாரையும் ஊக்கப்படுத்த வேண்டாம். ப்ரோஆக்டிவ்மாங்க. நம்மளே ஆவிக்குரியர்கள் வந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவு நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். சரியா, அவர்கள் வந்து பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் தேவ சந்நிதியில் வந்து சேர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் பெண்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எல்லாரையுமே ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ இல்லாட்ட ஆண்டவரோ அவரில் அடிமை என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றா இருக்கிறோம். விசுவாசத்தில் ஸ்திரீகள் புருஷர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், பெண்களையும் பயன்படுத்துகிறார், ஆண்களையும் பயன்படுத்துகிறார். பெண்கள் பலவீனமான பாண்டம், அதனால் அவர்களும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்தப்படணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போது ஜெபம் பண்ணுவோம். பெண்களும் ஊழியத்தில் தேவை. உங்களுடைய பங்கை நீங்கள் செய்யணும். இல்லாட்டி கணக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். சரியா, ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்ப்போம். சரியா, 11வது ஸ்லைடு இது. ஓகே,
ஜெபம். ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரி பேர் சொல்லணுமா இல்லை என் மூஞ்சியே பார்க்குறீங்க? ஜெபம் பண்ணுங்கண்ணா. உங்களுடைய பங்கு என்ன ஊழியத்தில்? நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சி செய்யாமல் இருக்கிறீங்க? பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் இல்லை இல்லையா? ஆண்டவரை பற்றி சத்தியத்தை பகிர்ந்து கொள்வது ஊழியம்தான் இல்லையா? ஸ்டேஜில் வந்து ஊழியம் பண்ணணும், பைபிள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக பிரசங்கம் பண்ணணும், அது ஊழியம் இல்லை. இருக்கிற இடத்துல நீங்கள் செய்கிறது அதுவும் ஊழியம்தான். நேர்முக ஊழியம் இருக்குது, மறைமுக ஊழியம் இருக்குது. ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிற சகோதரிகளுக்காக ஊழியத்தை தங்களுடைய நிலையில் இருந்து செய்கிற அந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துவோம். சகோதரிகள் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவானவர் அந்த பெண்களிடத்தில் பேசினார். அந்த ஸ்லைடு இப்போ வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் மூணு ஸ்லைடு இருக்குது. அதோட அந்த 3 ஸ்லைடையும் பவுல் வந்து சொல்லுவார். பவுல் அதில் பகிர்ந்து கொள்வார். அதில் 2 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் த உமன், 10th ஸ்டேஷன். நம்ம இதில் 10th ஸ்டேஷன். தொடர்ந்து நம்ம 10th ஸ்டேஷன் போகலாம். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33, 34. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற அந்த நிலை இதான் கடைசி. அவரோட சிலுவையை சுமந்து கொண்டு வந்து அதன் பிறகு அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துல சிலுவையில் அறையப்படுகிறார். இந்த தேவனுடைய திட்டம் தான் முக்கியமானதாக பிதாவுடைய திட்டமானது செயல்படுத்தப்படுறதை பார்க்குறோம். நம்ம கொஞ்ச நேரம் கேட்டோம், சிலுவையை குறித்து நம்ம கேட்டோம். சிலுவை கலாத்தியரில் சொல்லப்பட்டது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனை எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சவமாகி அவர் பாவமானார். நம்ம தெரிந்தபடி இதுவரைக்கும் எல்லா பாவங்களும், அதாவது இதுக்கு முன்பு இருந்த நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள், அப்போ இருந்தவர்களுடைய பாவங்கள், இனிமேல் வரப்போகிறவர்கள், அதாவது நம்மை போல அதன் பிறகு வரப்போகிற எல்லாருடைய பாவங்களும் முழு மனுக்குலத்தின் பாவமாக அவர்கள் வைக்கப்பட்டது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அவருடைய வேதனையாலேயோ வலியினாலேயோ அவர் கதறலை. பாவமானது அவர்கள் வைக்கப்பட்டதுனால. ஏன்னா பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர். ஆனால் முழு மனுக்குலத்தோட பாவமும் அவர்கள் வைக்கப்பட்ட போது அந்த நிலையை நினைத்து அவர் வருந்துகிறார். இந்த இடத்துல அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். நினைக்கிற கிட்டத்தட்ட காலையில் 9 மணி நினைக்கிறேன், 3ஆம் மணி வேலை என்பது காலையில் 9 மணி இருக்கும். அவர் சிலுவையில் அறையப்படுகிறது. இரவு முழுவதும் தூங்கலை, சாப்பிடல, எதுவுமே இல்லை. ஆனால் தன் சரீரத்தில் முழு பலமும் இழந்து போன பிறகு சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு நிமிஷம் நம்ம கண்ணில் மூடி அந்த நிலையை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஏசாயில் வாசிக்கும்போது அவரை காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது. அவருடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அதனால் சிலுவை அறையப்படும் போது அந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்களெலாம் பார்க்கும்போது சில பேர் இயேசுவை அறிந்தவர்கள் அது குறித்து வேதனைப்பட்டிருக்கலாம், அழுதுருக்கலாம். அதை குறித்து அறியாத எத்தனையோ பேர் வழக்கமாக சிலுவை அடிக்கிறாங்களோ, ஏதோ பெரிய கொலை செய்திருப்பாங்களோ, இல்லை பெரிய தவறு பண்ணியிருப்பாங்களோ, அதனால் சிலுவை அறிந்து கொள்கிறாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் விழுந்து போன மனிதன் மறுபடியும் தேவனத்தில் ஒப்புரவாகும்படியாக தேவன் தம்முடைய அனாதை தீர்மானத்தின்படி உலக தோட்டத்துக்கு முன்னே அன்று இயேசு கிறிஸ்துவை அடிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலையில் அன்றைக்கு தேவன் அதை நிறைவேற்றினார். எவ்வளோ பெரிய காரியம் அது! அண்ட சராசரங்கள் உருவாக்கின தேவன் தாமே வெறுமையாக்கி அடிப்பின் ரூபம் எடுத்து மனுஷ செயலாகும்படியாக மரணபரியந்தம் சிலுவையின் மரணபரியம் தம்மை தாழ்த்தினார். உங்களுக்கும் எனக்கு மீட்பு உண்டு பண்ணும்படியாக. இனி வரப்போகிற எத்தனை சந்ததியாக இருந்தாலும் சரி, அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு.
அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, என்னை மீட்க நீர் சித்தம் கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. முழுவதும் பாவத்திலிருந்து நம்மை பிதாவுக்கு முன்பதாக மாசற்றுள்ள நிறுத்தும்படியாக அவர் சித்தம் கொண்டார். அதை காட்டிலும் பெரிய அன்பு வேறு ஒன்றும் இல்லை. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறார் ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நீ எங்களுக்காக செய்து முடிந்த கிரிகளுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிற ராஜா, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. ஆமென். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். அதே இதில் 21வது அதிகாரத்தில் 39 43 வரைக்கும் வாசிக்கலாம். 39 முதல் 43 வரைக்கும் வாசிக்கலாம். இது 11th ஸ்டேஜ், 11வது இடம். அது சந்திப்பு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்பட்டிருக்கார். அவர் இன்னும் மரிக்கவில்லை. இப்போது அவரோடு கூட சேர்ந்து 2 கள்ளர்களையும் அறைகிறாங்க. ஒருத்தர் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும். 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று, கள்ளர்களுக்கான ஒரு தீர்வு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பு. 2வது, இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய கள்ளனாக காண்பிக்கும்படியாக நடுவில் அறைகிறாங்க. இவங்க 2 பேர் கள்ளனாக இருந்தால் நடுவில் அவர் எப்படி இருக்கணும்? பெரிய கல்லனாக இருக்கணுன்றது தான் மற்றவங்களுக்கு தெரியாதவர்களுக்கு அறிந்து கொள்வதற்காக. அதனால் அவர்களுடைய நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துவை மிகப்பெரிய குற்றவாளியாக தீர்க்கும்படியாகவும் அவருடைய எண்ணங்கள் இருந்தது. அதில் அந்த 2 கல்லர்களையும் ஒருத்தன் பேசுறது கேட்குறோம், அவர் நிந்திக்கிறத கேட்குறோம். இன்னொருத்தன் சொல்கிறான், நீ இவ்வளோ, அதாவது நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இப்போ கூட நீ இன்னும் தேவனுக்கு பயப்படலையே. நீ செய்த தவறுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சிருக்குது, மிகப்பெரிய தண்டனை. நீ மறிக்க போகிற. உங்களுக்கு தெரியும், அப்பொழுது இருந்த அதிகபட்ச தண்டனை சிலுவையில் அறிந்து கொள்வது தான். இப்போ எப்படி மரண தண்டனை இருக்கிறதோ அதே போல் தூக்கு தண்டனை இருக்குது. இந்திய தேசத்தில் ஒவ்வொரு நாடுகளையும் வேறு வேறு இருக்குது. அப்போ இருந்த ரோமபுரி காலத்தில் அதிகபட்ச தண்டனை என்னது? சிலுவையில் அறிந்து கொள்வது தான். இவ்வளோ பெரிய தண்டனை வந்த பிறகு நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? இந்த கல்லனுக்கு அவர் தேவகுமாரன் என்பதை வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சது அந்த சிலுவையில் இருக்கும்போது. ஒருவேளை சிலுவை அவன் தூக்கிட்டு வந்தானா எங்கே இருந்தாலும் தெரியாது. அந்த இடத்துல வரும்போது அந்த 2 கல்லர்களும் சிலுவையில் அறைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த கல்லனுக்கு இவர் தேவனுடைய குமாரன், இவர் மறுபடியும் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே அந்த வெளிப்பாடு வந்தது. அதனால சொல்கிறான், ஆண்டவரே, நீர் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலாம். யோசித்து பாருங்கள், சாக போகிறான், இயேசு கிறிஸ்து சாக போகிறான்னு தெரியுது. ஆனால் அவனும் சொல்கிறான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலுங்க. எவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவனுக்கு. கூட இருந்த கள்ளன் அவனு ஒன்றா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் திருடுவானுங்க. ஆனால் அவனுக்கு வரல. அவன் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். தன்னை கொஞ்சம் கூட தன்னை இது பண்ணல, யோசிக்கவே இல்லை. எந்த நிலையில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறிக்க போகிற நிலையில் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் ஜீவன் போக போகிறது. ஆனால் அந்த நிலையில் சொல்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும். முழு நம்பிக்கை இருந்தது அவர் மறுபடியும் வரப்போகிற ராஜா. அவர் ராஜ்யத்தில் வரும்போது நான் இருக்கணுன்ற எண்ணம் இருந்ததுனால அவன் தைரியமாக சொல்கிறான், நீ வரும்போது என்னை நினைத்தரலும்னு சொல்லி. அநேக சமயங்களில் நம்ம செய்கிற தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கும் போதே நம்ம அதை ஏற்றுக்கொள்வது இல்லை, இந்த இன்னொரு கல்லனை போல். ஆனால் தவறு செய்தும் அதை நினைவு கூர்ந்து மறுபடியும் தன்னை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னை மன்னிக்க கேட்கும்போது யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அநேக சமயம் நமக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நம்ம சில சமயம் தவறு செய்கிறோம், நம்ம வார்த்தைகளால் தவறு செய்கிறோம், நம்ம பேச்சால் எண்ணங்களால் தவறு செய்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவரை பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறதா? வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இடைப்படும் போது ஒரு நிமிஷம் நம்ம கண்ணில் போடலாமா? இதே ஒரு கல்லனை போல உணர்வில்லாத ஜீவியம் இருக்கலாம். ஆனால் இந்த மனம் திரும்பி அது கல்லனை போல கர்த்தர் நமக்கு உணவுள்ள ஜீவியத்தை தரும்படியாக ஆண்டவர் கேட்கலாமா? எவ்வளோ பெரிதான பாக்கியத்தை இந்த 2வது கல்லன் அடைந்தான். ஆண்டவர் சொன்னார், உடனடியாக சொல்கிறார்,
இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆனந்தமாக சந்தோஷமாக மறிச்சிருப்பான். அத்தனை நாட்கள் அவனை குறித்து ஒரு பொல்லாத ஒரு கடினமான ஒரு கள்ளனாக திருடனாக இருந்தவன் அன்றை கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் ஆண்டவரை தன்னை ஒப்புரவாக்கி ஒரு மேலான நிலை அடைகிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் அவனுக்கு. ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் அநேக வாய்ப்புகளை தருகிறார். நாம் அந்த கல்லனை போல ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தரலன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவரோடு கூட இருப்பதை காட்டிலும், அவருடைய ராஜ்யத்தில் காணப்படுவதை காட்டிலும் மிகப்பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அந்த பருவத்தில் நம்முடைய பெயர் இல்லைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரிடத்தில் நமக்கு இடம் இல்லைன்னா யோசித்து பாருங்கள். நம்மை பார்த்து சொல்லியிருக்கார் ஆண்டவர், நீ என்னோட கூட இருப்பாய். ஒரு பாடல் பாடலாம். சிலுவை சுமந்தமை பின் செல்லவே இயேசுவை என்னை அழைத்திரே. சரணம் மாத்திரம், முதல் சரணமோ அந்த பல்லவி மாத்திரம் பாடலாம். சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. சிலுவையை சுமந்தும்மை பின் செல்லவே இயேசுவே என்னையும் அழைத்தீரே. கல்வாரி மலையில் ஜீவனை இழந்துமே நல்லதோர் வழியை வகுத்தீரே. கல்வாரி மலையில் ஜீவனை இழந்துமே நல்லதோர் வழியை வகுத்தீரே. முற்றுமாய் பலிய படைக்கிறேன் யுந்தனின் திருப்பாதத்தில். முற்றுமாய் பலியாய் படைக்கிறேன் உந்தனின் திருப்பாதத்தில். ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் நிறைவேற்றிடும். ஏற்றுக்கொள்ளும் என்னை இயேசுவே, உம் சித்தம் நிறைவேற்றிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த 12வது ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தாயையும் தம்முடைய இருந்த சீசனையும் கண்டு 2 பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த சீசன் இடத்துல அவர் சொல்கிறார், முதலாவது அந்த சீசனை நோக்கி அதோ, அதுக்கு முன்பதாவது தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அவருடைய பூமியில் இருக்கும்போது இருந்த கடைசி அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதான். அவருக்கு தம்முடைய தாயை தகப்பனை வந்து சிறு வயதில் மரித்து போயிட்டார். அதனால் தம்முடைய தாயை வந்து இருக்க சகோதரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனை மரிக்கிற வரைக்கும் அவருடைய சகோதரர்கள் வந்து யாரும் மனம் திரும்பல, அவர் ஏற்றுக்கொள்ளலை அல்லது அவர் விசுவாசிக்கலை, அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க. அதனால் தாய் வந்து கடைசி வரைக்கும், சிலுவையின் கடைசி வரைக்கும், அவர் மரணம் வரைக்கும் முன்னாடி நின்றுட்டே இருக்காங்க. அவங்க சகோதரர்கள் அங்கே இல்லை, தாய் மாத்திரம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ தான் அந்த சகோதரன் கூட நிற்கிறான். யார்? அந்த சீசனும் கூட நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன், இனிமேல் இவன் உங்களை பார்த்துப்பான் அப்படின்றார். அதே போல் யோவானத்தை சொல்கிறாரு, அதோ உன் தாய் அப்படின்னு. அது முடிந்த பிறகு தான் அடுத்து சொல்கிறார், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறார். அவர் செய்ய வேண்டிய கிரிகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிதா அனுப்பின காரியம் முடிஞ்சிடுச்சு. பூமியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு முடிஞ்சிடுச்சு. முடிந்த பின்பு அவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறார். இது பெரிய விஷயம் இல்லை, சின்ன காரியமாக தான் சரி. நமக்கு இருக்க பொறுப்புகளை சரியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்படைக்கிறன்றதில் இதே சிலுவையின் கடைசி பிறகு கூட, கடைசி மதத்தில் கூட அவர் உணர்த்துக்கிறார், சொல்கிறார்.
அந்நேரம் முதல் அந்த சீசன் என்ன பண்ணுறான், அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நமக்கும் இதில் நம்ம கற்றுக்கொள்றதுன்னா, நமக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயமும் சரி, அந்த பொறுப்போடு செயல்பட நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் கொடுத்துருக்கிற உறவுகள், தாய் தகப்பன், நமக்கு இருக்க மற்றவர்கள் யாராலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம பொறுப்பாக பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது ஒருபோதும் நம்ம அதை தவிர்க்கக்கூடாது, தள்ளக்கூடாது. அதை சிலுவையில் கடைசி நிமிஷத்தில் மரிப்பதற்கு முன்பதாக கூட அவர் செய்கிறார். நாம் அதை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமானது. இன்னும் கடைசி 2 ஸ்டேஜ் வந்து பாஸ் தொடர்ந்து நடத்தும். போன இது இயேசு கிறிஸ்துவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இயேசுக்குடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படல, அவர் மரித்ததுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு மரித்ததுக்கப்புறம் அவருடைய தாயார் அடுத்த 12 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. 16-17 வயசுலேயே இயேசுவானவர் பிறந்துட்டார். மரியாளுக்கு 16-17 வயசு இருக்கிறப்பவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். 17, 33, 50, 62 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இயேசுவானவர் 33 வருஷத்தில் இறந்தார். அது வரைக்கும் அந்த சீஷன் அவரை பொறுப்பெடுத்து பார்த்துக்கிட்டார். அவருடைய பொறுப்பு, நம்ம நிறைய சின்ன சின்ன பொறுப்பில் தவற விட்டுறோம். அது தன்னுடைய மரிக்கும் பொழுதும் இயேசுவானவர் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றல குறிப்பாக இருந்தார். அந்த சீஷனும் அந்த பொறுப்பை இது பண்ணார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் ஒரு முறை செய்திடுவேன். உங்களுக்கும் சின்ன சின்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க வீட்டில், சபையில். அதை செய்கிறதில் எல்லோரும் விழிப்பாக இருக்கணும், கருத்தாக இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த வீடியோ பார்த்தீங்களா? 13வது வீடியோ, 13வது ஸ்லைட்ப்பா. நான் 2 ஸ்லைடு இருக்கு. உங்களுக்கு 13th ஸ்டேஜ், இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தல். லூக்கா 23வது அதிகாரம் 43லேருந்து 46வது வசனம் வரைக்கும். பிதாவே, உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காட்சியை பார்க்கும்படி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவர்களை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்த அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் இருந்த இடம் கலிலேயா, வடக்கு பகுதி. எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. அவங்களாம் தெரிஞ்சவங்களாம் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. வந்து பார்த்த எல்லா ஜனங்களும் மார்பிள் அடிச்சுட்டு போனாங்க. செத்ததுக்கப்புறம் 100க்கு அதிபதி சொன்னால் மெய்யாகவே நீதிபரர் தேவனுடைய குமாரன்னு. இருக்கிறப்போ ஒருத்தருக்கும் மதிப்பு தெரியாது. கொள்ளுகிறவன் நல்லதில்லை என்பான், போன பின்பம் மெச்சிக்கொள்வான். இருக்கும் பொழுதே ஒரு இடத்துல இருக்கிற நன்மைகளை பேசி அவங்க நற்குணங்களை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஆதியிலிருந்தே மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கடைசியாக தன்னுடைய ஆவியை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்தார். நம்ம வாழ்க்கையை ஆழத்தில் ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும்? எதற்கு இப்போ வாழ்கிறப்போ நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம்? ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கிறதா? கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட என் வாழ்க்கை அவருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா? இந்த வீடியோவை பார்த்து இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமில்ல, நானும் முழுமையாக நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணம் தான் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுங்கள். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. ஸ்லைட் நம்பர் 14. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், கொஞ்சம் முன்னால் கொண்டு போ. ஒரு நிமிஷம் தள்ளி போடு. Day 6. Jesus died for me.
யூதர்கள் இருந்தாங்க. கிரேக்கர்கள் அரசாண்ட பொழுது யூதர்கள் அங்கேயும் போனாங்க. அங்கே ஒரு யூதர்களுடைய தேவாலயம் அலெக்சாண்ட்ரியாவில் இருக்குது, ஒரு ஜூவிஷ் லைப்ரரி இருக்குது. ஆதி சபையில் அவர்கள் பவுல் சொல்கிறப்போ எனக்காக தங்கள் ஜீவனையும் கழுத்தையும் கொடுத்தாங்க, ஜீவனை கொடுத்தாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க, எனக்கும் தாய் ரூப்புக்கும் தாய் என்று சொல்லி. அப்போ சிரேன ஊரான் அவனுடைய பிள்ளைகளும் குடும்பமும் ஊழியத்தில் இருந்தாங்க. அதான் ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாம் செஞ்சாலும் அவருக்கு இரவலான கல்லறையிலெல்லாம் அடக்கம் பண்ணாங்க. இதான் சிலுவை காட்சி, இதான் சிலுவையில் நடைபெற்ற சம்பவங்கள், ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ். நீங்கள் படிக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்குள்ளே நிலச்சிருக்கணும். நம்ம விசுவாச வாழ்க்கை வளம் பெறணும், உறுதி அடையணும். என்னுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தின் நிலை எப்படி இருக்குது? நம்ம ஜெபம் பண்ணுவோம்.